ஹாய், குட் மார்னிங். என்னோட ஆடியோ கேக்குதா? மார்னிங் ஆல். நான் பேசுற ஆடியோ கேக்குதா மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுங்க. கிளாஸ் போயிடலாம். டன். ரைட், குட் மார்னிங் ஆல். சரி. ஸோ ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருவோம். முதல் கரண்ட் அஃபேர்ஸ். தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபண்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் கன்சர்வேஷன் ஃபண்ட். தமிழ்நாடு மாநில அரசு ஒரு புதுசாக ஒரு ஃபண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு நிதி ஒதுக்கி இருக்காங்க. இதுக்குன்னு ஒரு இது டிபார்ட்மெண்ட் இது மாதிரி ஆர்கனைசேஷன் மாதிரி தமிழ்நாடு அழிந்து வரும் உயிரினங்களுக்கு பாதுகாப்பு நிதியை வந்து உருவாக்கி இருக்கு. ஸோ அது ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி இருக்கும். அதுக்காக ஃபண்ட் அங்கே ஒதுக்குவாங்க. ஒதுக்கி எந்தெந்த அழிந்து வரும் உயிரினங்களை வந்து நம்ம எப்படிலாம் பாதுகாக்கலாம் அப்படின்ற ஒரு இது வந்து இது பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம் மெண்டஃப்ல இது எப்படி கொஸ்டினா கேட்கலாம் அப்படின்னா, தமிழ்நாடு என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் கன்சர்வேஷன் ஃபண்ட் இல்லைன்னா என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் கன்சர்வேஷன் ஃபண்டுக்காக இந்தியாவில் எந்த மாநிலம் வந்து ரீசெண்டாக வந்து ஃபண்ட் லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரியா? எவ்வளவு கோடி அப்படின்னா 50 கோடி. 2011 யூனியன் மினிஸ்ட்ரி என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 16 அனிமல் ஸ்பீசிஸும் 23 பிளான்ட் ஸ்பீசிஸும் வந்து நம்ம வந்து அழியிற ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டையும் எடுத்துக்கிட்டு இப்போ இருக்கிற நம்மளோட டேட்டாவும் எடுத்து இந்த ஒரு ஃபண்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ தமிழ்நாடு என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் கன்சர்வேஷன் ஃபண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. 50 கோடி இப்போதைக்கு ரோலிங் பிளான்ல இது பண்ணியிருக்காங்க. பிலாங்ஸ் டு நம்மளோட மினிஸ்ட்ரி இதுலதான் வரும். சரிங்களா? நம்மளோட ஃபாரஸ்ட் அந்த டிபார்ட்மெண்ட் கீழே தான் வரும். இது என்ஜிஓ இல்ல, நம்மளோட இதுதான். இது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இது கிரியேட் பண்ணிருக்காங்க. என்ஜிஓ கீழே வராது, நம்மளோட. ஸோ டிஎன்இஎஸ்எஃப் சரிங்களா? இது பட்ஜெட்லயே சொன்னது. இது பட்ஜெட்ல சொன்னது. ரைட். இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 10,000 எஃபிஓ சரிங்களா? ஃபார்மர் ஆர்கனைசேஷன், ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன். இது நான் படிக்க சொல்லியிருந்தேன். மெயின்ஸோட சிலபஸ்ல இருக்கு. பீகார்ல 10,000வது எஃபிஓ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஐஎம்டி, இந்தியா மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அவங்க ரீசெண்டா ஒரு டேட்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிப்ரவரி மாசம் 2025 வந்து கிட்டத்தட்ட 125 வருஷத்துல ரொம்ப ஹாட்டஸ்டான ஒரு நாளா இந்தியாவில இருந்ததா சொல்லப்படுது. இந்த மாசம் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஹாட்டஸ்டான மாசமா இருந்தது சொல்லிட்டு கடந்த 125 வருஷத்துல இதுதான் அதிகமான ஒரு இதுவா சொல்லப்படுது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 20% கேட்கறதுக்கான வாய்ப்பு உள்ள கொஸ்டின். சரியா? நம்ம வந்து ஒரு பெர்சன்டேஜ் வச்சு பேசுவோம். இதெல்லாம் எவ்வளவு பெர்சன்டேஜ் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கண்டிப்பா வந்து 100% வாய்ப்பு இருக்கு ஒரு மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கு. அது வரக்கூடிய குரூப் 1 இருக்கலாம், இல்ல குரூப் 2 இருக்கலாம், குரூப் 4 ஏதோ ஒரு எக்ஸாம், இல்ல சின்ன சின்ன டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குல்ல, அதுல எப்படியாவது அந்த ஒரு கொஸ்டின் வந்துறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ அதே மாதிரி எஃபிஓ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் வந்து ஒரு 80 to 90% கேட்கலாம். இது வந்து ஒரு 20% கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜெய்ஷா, ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜெய்ஷா யாருன்னு சொல்லிட்டு அமித்ஷாவோட மகன். ஸோ அவர் வந்து இப்போ ஐசிசியோட சேர்மனா இருக்காரு. இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலோட சேர்மனா இருக்காரு. ஆரம்பத்துல பிசிசிஐயோட தான் இந்தியாவோட போர்டுல வந்து மெம்பரா இருந்தாரு, சேர்மனா இருந்தாரு. இப்போ ஐசிசியோட ஒன் ஆஃப் தி மெம்பரா அவரை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஐசிசி சேர்மன் அவர் தான் ஜெய்ஷா. அவருக்கு வந்து ஐகான் ஆஃப் எக்ஸலன்ஸ் அவார்டு ஃபிலா 2025 கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. 90% கேட்கறதுக்கு அது வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஐகான் ஆஃப் எக்ஸலன்ஸ் அவார்ட் ரீசெண்டா யாரு கொடுத்தாங்கன்னு கேட்கலாம். ஜெய்ஷா. இப்போ ரீசெண்டா சாம்பியன்ஸ் டிராஃபி நடந்துகிட்டு இருக்கு. சரியா? ஸோ சாம்பியன்ஸ் டிராஃபி நாளைக்கு நியூசிலாந்து வெர்சஸ் இந்தியா ஃபைனல்ஸ். சரிங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைனல்ஸ் ஆடுறது இந்தியாவும் நியூசிலாந்தும் ஆட போகுது. நாளைக்கு யார் ஜெயிக்க போறாங்கிறத பொறுத்து சாம்பியன்ஸ் டிராஃபியோட வின்னர் யாருன்னு இருக்கும். அதே மாதிரி ஆக்சுவலி இதை யார் கண்டக்ட் பண்றாங்க, ஹோஸ்ட் பண்ற கண்ட்ரி யார் அப்படின்னா பாகிஸ்தான். சரிங்களா? பாகிஸ்தான் தான் பண்றாங்க.
நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே போய் பாகிஸ்தான்ல விளையாடுறாங்களா அப்படின்னா இல்ல. சரிங்களா? ஸோ துபாய்க்கு இந்திய மேட்ச் மட்டும் துபாயில நடக்கும், மற்ற மேட்ச் எல்லாமே பாகிஸ்தான்ல நடக்கும். இந்த சாம்பியன் ட்ராஃபியை ஹோஸ்ட் பண்றது பாகிஸ்தான். ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ சரி, கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சாம்பியன்ஸ் ட்ராஃபி எங்க நடந்துச்சுன்னு கேட்பாங்க. பாகிஸ்தான்ல நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்தியன் பிளேயர்ஸ் யாரும் உள்ள பாகிஸ்தானுக்குள்ள போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கிறதுனால நம்மளுக்கு மட்டும் துபாயில வந்து நடந்துட்டு இருக்கு. பிக்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே பாகிஸ்தான்ல தான் பிக்சர் பண்ணியிருந்தாங்க. இந்தியா மேட்ச் மட்டும் துபாயில இருந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஃபைனல்ஸ் ஆக்சுவலி இந்தியா வந்ததுனால மேட்சே வந்து இந்தியாவுக்கு சாரி துபாய்க்கு மாத்திட்டாங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனல்ஸ் எங்க நடக்குதுன்னா துபாயில நடக்குது. ஹோஸ்ட் பண்ற கண்ட்ரி யார் அப்படின்னா பாகிஸ்தான் தான் ஹோஸ்ட் பண்ண கண்ட்ரி. அது வந்து முழுக்க முழுக்க ஏஷியாவோட ஒரு முடிவா தான் இது பார்க்கப்படுது. ஏன்னா ஆக்சுவலி பாகிஸ்தான் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ட்ராஃபியை வந்து ஹோஸ்ட் பண்ணி. சரிங்களா? ஒரு ஐசிசி ட்ராஃபியை ஹோஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்காக ஒரு சான்ஸா இது கொடுத்தாங்க. ஆனா இந்தியன்ஸ் யாருமே அண்டர் பண்ணல. பாகிஸ்தான்ல போய் அதுக்கு பதிலாக துபாயில மேட்ச் நடந்துருக்கு. அடுத்தது எக்ஸசைஸ். அதனால இவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அமித்ஷாவோட பையன். பார்த்துருப்பீங்க, மேட்ச்ல எல்லாம் வருவார், பார்த்துருப்பீங்க டிவில. சரி, நெக்ஸ்ட் வந்து டெசர்ட் ஹண்ட் 2025 ஜோத்பூர்ல கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜோத்பூர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் அங்கே இருக்கு, அங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா ட்ரை சர்வீஸ் ஸ்பெஷல் போஸ்ட். நம்ம இருக்கிற ஏர்ஃபோர்ஸ், நேவி, மிலிட்ரி எல்லாரும் வருவாங்க, வந்து இது பண்ணுவாங்க. இப்போ டெசர்ட் ஹண்ட் அப்படின்னா அது இந்தியாவோட எக்ஸசைஸ்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. 2025 கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஜோத்பூர்ல. எல்லாருமே உள்ள வருவாங்க, ஆர்மி, மிலிட்ரி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாருமே ட்ரை சர்வீஸ் இது. அடுத்தது இன்டர்நேஷனல் ஸ்பைஸ் கான்ஃபரன்ஸ் பார்த்துட்டோம். கர்நாடகான்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ பெங்களூர்ல நடந்துச்சு. அதோட தீம் மட்டும் பார்த்துக்கோங்க, பில்டிங் ட்ரஸ்ட் பியாண்ட் பார்டர்ஸ். சரிங்களா? ஸோ பார்டரை தாண்டியும் வந்து நம்ம வந்து ட்ரஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட தீமா இருக்கு. டிரான்ஸ்பரன்சி, சஸ்டைனபிலிட்டி அண்ட் கான்ஃபிடன்ஸ். அதே மாதிரி செகண்ட் மீட்டிங். வாய்ஸ் இப்போ கிளியரா இருக்கா? வாய்ஸ் நாட் கிளியரா? ஓகேவா? ஓகே, எதுல இருந்து வாய்ஸ் கிளியரா இல்ல? சரி, திருப்பி வேணா சொல்றேன். ஸோ ஜெய்ஷா வந்து ஐகான் ஆஃப் எக்ஸலன்ஸ் அவார்ட் ஃபிலா 2025 வாங்கியிருக்காங்க. எக்ஸசைஸ் டெசர்ட் ஹண்ட், அது வந்து ஒரு ட்ரை சர்வீஸ், மிலிட்ரி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து அந்த எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நடக்கும். எங்க நடந்திருக்கு அப்படின்னா ஜோத்பூர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ல நடந்திருக்கு. ஸோ அந்த எக்ஸசைஸ் எங்க நடந்திருக்கு அப்படின்னா ஜோத்பூர், ஞாபகம் வச்சுக்கோங்க. டெசர்ட் ஹண்ட் 2025. இதுவும் நம்ம நேற்றே பார்த்துட்டோம். டொனால்ட் ட்ரம்ப் வந்து இங்கிலீஷை வந்து அஃபிஷியல் லாங்குவேஜா இது பண்ணது. இது ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஸ்பைஸ் கான்ஃபரன்ஸ் பெங்களூர். நெக்ஸ்ட் இது பார்த்துக்கோங்க, இந்தியா யூரோப்பியன் யூனியன் டாப் ட்ரேட் அண்ட் டெக்னாலஜி கவுன்சில் நியூ டெல்லியில நடந்திருக்கு. 2வது மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இது வரைக்கும் 3 பார்த்துருக்கோம் நியூ டெல்லியில. ஒன்று ஹியூமன் பீஸ் கீப்பிங், சரியா? இன்னொன்று வந்து சோசியல் ஜஸ்டிஸ்க்காக. அடுத்தது இந்தியா யூரோப்பியன் யூனியன் ரிலேட்டடா ஒரு ட்ரேட் அண்ட் டெக்னாலஜி கவுன்சில் ஒரு மீட்டிங் நடந்திருக்குன்றது தெரிஞ்சுப்போம். 40 to 50% இது கொஸ்டின் கேட்கலாம். அப்படியே தமிழ்ல கொடுத்துருக்கேன், அதை தமிழ்ல பார்த்துக்கோங்க. அடுத்தது கைலாஷ் சத்யமூர்த்தி, ஆல்ரெடி பார்த்தோம். நோபல் பிரைஸ் எந்த வருஷம் வாங்கினாரு? அன்னைக்கு கிளாஸ்ல நம்ம படிச்சது தான். நான் திருப்பி கொஸ்டினா கேட்கிறேன், நோபல் பிரைஸ் எப்போ வாங்கினாரு? நோபல் பிரைஸ் எப்போ வாங்கினாரு? 2014. சரியா? கைலாஷ் சத்யார்த்தி 2014. அவரோட ஆட்டோபயோகிராஃபி எஸ் ஆலை. சரியா? ப்ரொனன்சியேஷன் நீங்க எப்படி வேணா பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. DIYA அப்படி ஆரம்பிக்கும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இன்டர்நேஷனல் வீல் சேர் டே 1 மார்ச். ஒரு 30% கேட்கலாம். 30-40. கைலாஷ் சத்யமூர்த்தி இதெல்லாம் 100% கொஸ்டின், இதெல்லாம் ஷுவரா வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு.
சாரி, இன்டர்நேஷனல் வீல் சேர் டே மார்ச் 1 ஸோ 30 to 40% வாய்ப்பு இருக்கு இந்த கொஸ்டின்லாம். நேஷனல் டிஃபென்ஸ் டே மார்ச் 3 ஸோ 80% கேட்கறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ மார்ச் 3 நேஷனல் டிஃபென்ஸ் டே. இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ் டீச்சிங் ப்ரோக்ராம் ஃபிஜில, சரிங்களா, தமிழ் டீச்சிங் ப்ரோக்ராம் வந்து இந்தியன் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. இது கண்டிப்பா கேட்கலாம் இந்த கொஸ்டின்லாம், 100% ஷியூரா வரதுக்கான கொஸ்டின் இதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து சத்ரபதி சிவாஜி அவங்களோட ஸ்டாச்சு பாத்தீங்கன்னா நம்ம சோ லேக், சரிங்களா, பகாங் சோ லேக் லடாக்ல வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. இதுவும் இம்பார்ட்டன்டான கொஸ்டின், 100% கொஸ்டின்ஸ் அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ சத்ரபதி சிவாஜியோட அந்த ஸ்டாச்சு எங்க வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்வியஸா மகாராஷ்டிரான்னு போடுவோம் நம்ம. ஸோ அது ஆக்சுவலி ஒரு லேக் பக்கத்துல, பகாங் லேக். எந்த லேக்குன்னு பாத்துக்கோங்க, லடாக் கிட்ட, சரியா. ஆல்ரெடி வந்து குஜராத்ல நர்மதா ரிவர் கிட்ட ஈரோடது இருக்கு, வல்லபாய் பட்டேல். அதே மாதிரி லடாக் சோ ரிவர் கிட்ட, பகாங் சோ ரிவர் கிட்ட சத்ரபதி சிவாஜியோட சிலை இருக்கு, சரியா. இல்ல, ஃபிஜின்றது ஊர் பேரு. ஃபிஜின்றது அந்த ஊர்ல தமிழ் ஃபிஜின்ற ஊர்ல வந்து தமிழ் அதிகமா பேசுவாங்க. ஸோ அந்த ஊர்ல இருக்கிறது. ஸோ அந்த ஊர்ல தமிழ் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து ப்ரோக்ராம் மாதிரி பண்ணி தமிழை வந்து மேம்படுத்துறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க. அடுத்தது சத்ரபதி சிவாஜி எவ்வளவு ஃபீட் எல்லாம் செகண்டரி. பிரைமரியா நீங்க பாத்துக்க வேண்டியது எந்த ரிவரு, சாரி எந்த லேக்கு, எங்க லடாக்கா, யாருக்கு செலவு வச்சிருக்காங்க. அடுத்தது காமியா கார்த்திகேயன், 17 வயசு, மும்பையை சேர்ந்தவங்க, யங்கஸ்ட் ஃபீமேல், ஹையஸ்ட் பீக். 7 காண்டினென்ட் இருக்கு இல்லையா, 7 காண்டினென்ட்லயும் மிகப்பெரிய சிகரம் இருக்கும் இல்லையா, எல்லாத்தையும் வந்து ஏறி இருக்காங்க. ஸோ யார் சின்ன வயசுல ஏறினது, எந்த பெண்மணி அப்படின்னா காமியா கார்த்திகேயன். இதெல்லாம் 100% ஷியூரா கொஸ்டின் வரதுக்கான ஏரியா, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து சிக்கிமோட டான்ஸ் ஃபெஸ்டிவல், நேற்று ஒரு டான்ஸ் ஃபெஸ்டிவல் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி நாள் ஒரு டான்ஸ் ஃபெஸ்டிவல் பார்த்தோம். ஸோ அப்போ அந்த டான்ஸ் ஃபெஸ்டிவல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கு அப்படின்னா அதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ 100% வந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் இதெல்லாம் வரலாம். சிக்கிமோட கேக்கியா டான்ஸ் ஃபெஸ்டிவல், அந்த டான்ஸ் ஃபெஸ்டிவல் சிக்கிமோட நடந்துக்கோங்க. கேங்டாக், சிக்கிமோட கேபிட்டல் தான் கேங்டாக், அங்க நடந்திருக்கு. ஐஐடி பாம்பே புதுசா ஒன்று டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த சிரஞ்சு டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க, பெயின்லெஸ் சிரஞ்சு. ஊசி இருக்கு இல்லையா, அந்த ஊசி பாத்தீங்கன்னா வலி இல்லாத ஒரு ஊசியாகவும் ரொம்பவே நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாம எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் அதுல பாஸ் ஆகாம இருக்கிற மாதிரி ஒரு சிரஞ்சை வந்து அவங்க வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க, ஐஐடி பாம்பே. நான் ஆல்ரெடி நேற்று கிளாஸ்ல சொன்னேன், ஐஐடி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாம் தனித்தனியா அது நீங்க நார்மல் நோட்ஸ்ல எழுதினாலும் சைட்ல பேக் நோட்டுக்கு பின்னாடி ஐஐடின்னு போட்டு என்னென்னலாம் வருதுன்னு சொல்லிட்டு தனியாக எழுதி வைக்க சொன்னேன். இப்போ ஐஐடி பாம்பே சிரஞ்சு ஆப்ஷன்ல உங்களுக்கு சிரஞ்சு ரிலேட்டடா வருதுனாவே நீங்க பாம்பே போட்டு போயிடலாம், சரிங்களா. அந்த மாதிரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப டீட்டெயில்டா கூட நீங்க பார்க்க வேண்டாம் இதெல்லாம், ஓகேவா. அப்போ சிரஞ்சு ரிலேட்டடான ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஒரு அந்த சிரஞ்சு பார்த்தீங்கன்னா பெயினே இல்லாம சேஃபான ஒரு சிஸ்டமா இருக்க போகுது. அது ஐஐடி பாம்பே வந்து இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஐஐடி மெட்ராஸே நம்ம 2 பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் வர ஐஐடி எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, 100% தான் இருக்கும். 18th எலிஃபண்ட் அண்ட் டூரிசம் ஃபெஸ்டிவல் நேபாளில் நடந்திருக்கு. அப்புறம் விஜய் ஹசாரே டிராஃபி, விதர்வா டீம் வந்து தோத்துருக்கு, கர்நாடகா வின் பண்ணிருக்கு, சரியா. ரஞ்சி டிராஃபி வின் பண்ணது விதர்பா, சரியா. விஜய் ஹசாரே டிராஃபி நடந்திருக்கு, விஜய் ஹசாரே டிராஃபி வின் பண்ணது கர்நாடகா. இந்த 2 டிராஃபியும் பாத்தீங்கன்னா இந்தியன் டீமுக்குள்ள நுழையணும் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்றது வந்து இந்த விஜய் ஹசாரே டிராஃபியும் ரஞ்சி டிராஃபியும் தான், சரிங்களா. ரஞ்சி டிராஃபில நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா
இந்தியன் டீமுக்குள்ள போகலாம். அப்புறம் திலீப் டிராஃபின்னு ஒன்று இருக்கும். அப்புறம் விஜயசாரே டிராஃபி. இந்த 3 டிராஃபி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ரீசெண்டா ஐபிஎல்னு ஒன்று வந்துருச்சு. ஸோ அதனால அதன் மூலியமா இந்தியன் டீமுக்குள்ள நுழைவாங்க. ஆனா ட்ரெடிஷ்னலி பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு லீக் ஆடிட்டு ஃபைனலா இந்த டிராஃபி எல்லாம் ஆடிட்டு இந்தியன் டீமுக்குள்ள வர்றதுக்கான ஒரு இம்பார்ட்டன்டான இது. அதுவும் ஃபைனல்ஸ் ஆடுற டீமும் 2 டீம் இருக்குன்னா அந்த டீம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா ஈஸியா வந்து இந்தியன் டீமுக்குள்ள நுழையலாம். இந்த 2 டிராஃபி 3 டிராஃபி ஞாபகம். திலீப் டிராஃபி, விஜய் ஹசாரே, ரஞ்சி டிராஃபி. இப்போ ரஞ்சி டிராஃபி ஜெயிச்சது விதர்பா. ஆனா விஜய் ஹசாரே ஜெயிச்சது கர்நாடகா. சரியா? விஜய் ஹசாரே டிராஃபி ஜெயிச்சது கர்நாடகா கிரிக்கெட் டீம். இப்போ பட்ஜெட் வந்து குரூப் 2க்கே படிச்சிருப்பீங்க. எல்லாரும் படிச்சிட்டீங்களா? நீங்க படிச்சிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் இது இம்பார்ட்டண்டோ அது மட்டும் நடத்திடுவேன். முதல்ல பட்ஜெட்ல தீம் என்ன சொல்லியிருப்பான்? பட்ஜெட்டோட தீம் என்ன? இந்த வருஷத்தோட நம்மளோட தமிழ்நாட்டு பட்ஜெட் தான் பார்க்க போறோம். தமிழ்நாட்டு பட்ஜெட் தான் இப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம தமிழ்நாட்டு பட்ஜெட்டோட தீம் என்னன்னா தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வேண்டும். ஓகேங்களா? கிராசிங் அப்டக்கிள்ஸ் அண்ட் மார்ச்சிங் டுவர்ட்ஸ் growth எழுதி வச்சுக்கோங்க. கிராசிங் அப்டக்கிள்ஸ், கிராசிங் தமிழ்ல எழுதினாலும் ஓகே தான், எழுதினாலும் ஓகே தான். ஃபர்ஸ்ட் நான் தமிழ் இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன். கிராசிங் அப்டக்கிள்ஸ் அண்ட் மார்ச்சிங் டுவர்ட்ஸ் growth. கிராசிங் அப்டக்கிள்ஸ், மார்ச்சிங் டுவர்ட்ஸ் growth. 100% இதெல்லாம் கொஸ்டினா கேட்கலாம். ஒரு நடக்கக்கூடிய எக்ஸாம் வந்து நம்மளுக்கு ஜூன் ஜூலைல வரப்போகுதுன்னு வச்சுப்போம். ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த பட்ஜெட் தான் கேட்க போறேன் எப்படி இருந்தாலும். சரிங்களா? அதனால இந்த பட்ஜெட் தான் இம்பார்ட்டன்ட். கிராசிங் ஆப்ஸ்டக்கிள்ஸ் அண்ட் மார்ச்சிங் டுவர்ட்ஸ் growth. தடைகளை தாண்டி, தமிழ் எழுதிக்கோங்க, தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கிய பயணம். நம்ம நிதிநிலை அறிக்கையோட தீம் அந்த இதுல இங்கேயே இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியுதா? நான் ஸ்க்ரோல் பண்றது கர்சர் தெரியுதா? தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை அந்த தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கிய பயணம்ன்றது தான் இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து 7 தீமை வந்து அவங்க செட் பண்றாங்க. சரியா? 7 தீம். அப்ப அந்த 7 தீம் என்ன? தடைகளை தாண்டி அது தீம், மொத்தமா தீம். மொத்தம் 7 விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க ஞாபகம் வச்சு. சரியா? 7 விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க நம்மளோட பட்ஜெட்ல. என்ன அப்படின்னா வழக்கம் போல எப்பவுமே சோசியல் ஜஸ்டிஸ் இருக்கும். ரைட்டா? அது ஒண்ணு. அடுத்தது இப்போ இருக்கிற சூழ்நிலையில கிரீன் ஃபியூச்சர் தான் நம்மளுக்கு தேவை. என்விரான்மெண்ட் அப்போனா கிரீன் ஃபியூச்சர் ஞாபகம் வச்சு, சஸ்டைனபிள் கிரீன் ஃபியூச்சர். அப்புறம் தமிழ் பசங்களை வந்து குளோபல் லெவல்ல அவங்களுக்கு பெரிய ஆளாக்கணும், குளோபல் அச்சீவர் ஆகணும். ஸோ முகேஷ் மாதிரியோ பிரக்யானந்த மாதிரியோ இந்த மாதிரி தமிழ் பசங்களை மேல குளோபல் லெவல்ல அச்சீவ் ஆகணும். செஸ் மட்டும் இல்லாம எல்லாத்துலயும் வந்து எல்லா ஃபீல்ட்லயும் வந்து அவங்களுக்கு பெருசாகணும். இது ஒரு மோட்டிவா எடுத்துக்கிறோம். சோசியல் ஜஸ்டிஸ் கண்டிப்பா இது தேவை. அப்புறம் என்விரான்மெண்ட் ரிலேட்டடா இருக்கிறதுனால அதையும் ஞாபகம் வச்சுக்கோம். இது மூணு உங்களுக்கு மறக்காது எப்பவுமே. ஏன்னா டிஎம்டிஎன்னால சோசியல் ஜஸ்டிஸ் வந்துடும். இப்போ இருக்கிற உலக சூழ்நிலையில கிரீன் நம்மளுக்கு தேவை. அப்போ சஸ்டைனபிள் கிரீன் ஃபியூச்சர். இப்போ குகேஷ் பிரக்யான் இந்த மாதிரிலாம் குளோபல் லெவல் அச்சீவ் பண்றாங்க. ஸோ அப்போ அதையும் எடுத்துக்கிறாங்க. டிரான்ஸ்ஃபார்மிங் யங் தமிழ் அண்ட் இது 4 ஆப்ஷன் கொடுத்து எது இல்லைன்னு கேட்கலாம். இல்லை அப்படின்னா வெல்ஃபேர் ஆஃப் மார்ஜினலைஸ்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கரெக்ட்ல கேட்கலாம். சரிங்களா? ஸோ அதனால ஒரு 5-6 கொடுத்துட்டு இதுல எது இன்கரெக்ட் எது கரெக்ட் எப்படி வேணா கொஸ்டின் கேட்கலாம். ஆனா 7 ஞாபகம் வச்சுக்கணும். இது 3 பார்த்தாச்சு. அப்போ கண்டிப்பா தமிழ்ன்றது ஒண்ணு இருக்கும் இல்லையா? அப்போ தமிழ் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர். இப்போ 4 முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்? விமனுக்கு எப்பவுமே விமனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கவர்மெண்ட் தான் டிஎம்கே கவர்மெண்ட். ஸோ அப்போ வந்து விமனும் உள்ள வந்துருவாங்க. அப்போ ஈக்குவலி ஃபோக்கலைஸ் வெல்ஃபேர் ஆஃப் விமன். அப்போ 5 ஆயிடுச்சு. அடுத்தது மார்ஜினலைஸ் பீப்புள். கீழே இருக்கிறவங்களை வந்து மேலே கொண்டு வரணும், அவங்களுக்கான வெல்ஃபேர் கொடுக்கணும். இப்போ 6 ஆயிடுச்சு. லாஸ்டா நீங்க ஞாபகம் வச்சுக்க வருது நாலேஜ் பேஸ்ட் எக்கானமி. இப்போ வந்து அறிவு சார்ந்த ஒரு பொருளாதாரத்தை வந்து நம்ம இது பண்ணணும். அப்போ இது 7 விஷயம். 7 விஷயத்த சொல்லி சொல்லி பாருங்க. இந்த 7 விஷயத்தெல்லாம் படிக்கணுமா? இதெல்லாம் கண்டிப்பா படிக்கணும். 100% இதெல்லாம் கொஸ்டினா வரும். வரக்கூடிய எந்த எக்ஸாம் எல்லாம் இருக்கும். சரியா?
திருப்பி திருப்பி சொல்லுங்க. சஸ்டைனபிள் கிரீன் ஃபியூச்சர் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் தேவை. சோசியல் ஜஸ்டிஸ் வந்துடும். இப்போ டிஎம்கேனா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? சோசியல் ஜஸ்டிஸ், அப்புறம் விமனு, அப்புறம் மார்ஜினைஸ் பீப்புள். இவங்களை 3 பேரும் ஞாபகம் வரும். இது தவிர்த்து தமிழ் ஞாபகம் வரணும். ஓகேவா? அப்புறம் யங் தமிழ மேலே கொண்டு வருது கிரீன் ஃபியூச்சர், நாலேஜ் பேஸ்ட் எக்கானமி. அவ்வளோ. ஸோ இந்த 7 ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்ல அதேதான். சமூக நீதி, கடைக்கோடி மனிதருக்கும் நல்வாழ்வு, அறிவுசார் பொருளாதாரம், சமத்துவ நோக்கில் மகளிர், பசுமையில் பயணம், தாய் தமிழ், தமிழர் பண்பாடு. அதுதான் அங்க என்ன பாத்தீங்களோ அதே தான். நீங்க தமிழ்ல படிச்சாலும் ஓகே தான், இல்ல இங்கிலீஷ்லயே படிச்சு வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ இதுதான் நம்மளோட 7 ட்ரீம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் 7 ட்ரீம்ஸ், ஒரு தீம். ஸோ நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு, சரிங்களா? இவங்க தான் வந்து பண்ணியிருப்பாங்க, பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருப்பாங்க. நிதி ஆயோக் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கு. ஸோ 2% வந்து வறுமை கோட்டு கீழ் உள்ளவர்களை வந்து நம்ம வந்து குறைச்சிருக்கோம். 2% வந்து அவங்க வறுமை கோட்டில இருந்து நம்மளை வந்து மேலே ஏற்றிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து நிதி ஆயோக்கோட ரிப்போர்ட். அதை வந்து தங்கம் தென்னரசு என்ன பண்றாங்க, பட்ஜெட் தாக்கல் பண்ண போது இந்த விஷயத்த சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் வந்து குரல் ஒண்ணு வந்துருக்கும், குரல் ஒண்ணு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. என்ன குரல் தெரியுமா? அது குரல் ஒண்ணு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சரியா? நான் அது ஒர்க்கா கொடுக்குறேன், ஆனா அர்த்தத்தை சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு காட்சி, நம்ம இப்போ ஒரு அரசனை பார்க்குறோம் அப்படின்னா வந்து அவனோட காட்சி, அவனோட எளிமையான அவனோட தோற்றம், கடுஞ்சொல் பேசாத அவனோட இனிய பண்பாடு எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு அரசனுக்கான ஒரு நெறியா பார்க்கப்படுது. அப்போ அப்படிப்பட்ட அரசனை தான் இந்த உலகமே புகழும் அப்படின்றதுதான் அந்த குரலோட நோக்கம். அது என்ன குரல் மட்டும் காட்சி கேலி என்ன ஆரம்பிக்கும், சரியா? அது ஃபுல்லா இப்போ எனக்கு தெரியல. அதனால அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. காட்சி கேலி என்ன ஆரம்பிக்கும், காட்சியில வந்து காட்சி நான் எளிமையா கொடுக்குறவன், கடுஞ்சொல் கூறாமல் நற்சொற்களை பேசும் அரசன், அந்த அரசனை தான் நான் இந்த உலகம் வந்து புகழும் அப்படின்றதுதான் அந்த குரலோட நோக்கம். அந்த குரல் வந்து தங்கந்தேனர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மேற்கோள் காட்டி தான் பட்ஜெட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சரியா? அப்ப அந்த குரல் வந்து எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இந்த வாட்டியே குரூப் 2A எக்ஸ்பெக்ட் பண்ணது. அது முதல் எக்ஸாம் அதுல கேட்கல, ஆனா வரக்கூடிய எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நிதி ஆயோக் வேற என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இன்னொரு ஒரு அறிக்கையை நிதி ஆயோக் விட்டுச்சு. அதாவது கிட்டத்தட்ட வந்து 5 லட்சம் பேர்கிட்ட, சரியா, 5 லட்சம் பேர்கிட்ட பாத்தீங்கன்னா இன்னும் வறுமை கோட்டு கீழே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டுட்டாங்க. சரியா? 5 லட்சம்ன்றதை விட அவங்க ஒரு பெர்சன்டேஜ் விட்டுருப்பாங்க. அதை நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல எடுத்துட்டு வந்து சொல்றேன். சரியா? அப்போ அவங்க சொன்னது வந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து வறுமை கோட்டுல தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதுக்காக தான் இந்த தாயுமானவர் வறுமை ஒழிப்பு திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது நிதி ஆயோக்கோட ரிப்போர்ட் பேஸ் பண்ணி இதை ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த 5 லட்சம் ஏழை குடும்பங்களை கண்டறிந்து வறுமையை அகற்றுறதுக்காக இந்த ஒரு திட்டத்தை இது பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அந்த மார்ஜினலைஸ்டு அந்த 7 ட்ரீம்ல இது ஒரு ட்ரீம் ஆயிடுச்சா? கடைக்கோடி மனிதருக்கும் நல்வாழ்வு, சரியா? அதை வந்து இங்க ஃபுல்ஃபில் பண்ணுது. இது அடுத்தது கலைஞரின் கனவு இல்லம். 2030க்குள்ள குடிசை இல்லா தமிழ்நாடா வந்து மாத்தணும்னு சொல்லிட்டு 2025 1 லட்சம் வீடுகள் வந்து 24 25க்குள்ள 1 லட்சம் வீடை வந்து இது பண்ணியிருந்தாரதா சொல்லியிருக்காங்க. ஒரு வீட்டுக்கோட மதிப்பீடு பாத்தீங்கன்னா 3.5 லட்சம் கிட்ட வருது. பாசிபிளா 3.5 லேக்ஸ்ல அப்படின்னா அதுக்கு தேவையான எல்லாத்தையும் இது பண்ணி கட்டி கொடுத்துருவாங்க. சரிங்களா? 2030க்குள்ள குடிசை இல்லா தமிழ்நாடு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 லட்சம் இதெல்லாம் கேட்கலாம். பாசிபிள் இல்லைன்றீங்க. 3.5ன்றது வந்து பட்ஜெட். 3.5ன்றது வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு கம்மின்ற மாதிரி தோணுது. தெரியல, பார்ப்போம் எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இந்த வீடோட இது எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். ஆனா கண்டிப்பா குடிசையில தமிழ்நாடு 2030க்குள்ள ஆயிடும்.
ஆனா அடுத்த பட்ஜெட்ல அதுக்கான தொகை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணா கரெக்டா இருக்கும். சரியா? ஸோ டெய்லி வந்து நம்ம பட்ஜெட் பார்ப்போம். ஸோ ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து பார்க்கறதுக்கு பதிலா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல அப்பப்போ என்னென்ன இம்பார்ட்டன்ட் பட்ஜெட்டோ தமிழ்நாடு நார்மல் பட்ஜெட்ல இருந்து அக்ரி பட்ஜெட் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அக்ரி பட்ஜெட் நான் எடுத்துட்டு வரேன். இப்போதைக்கு நம்ம பட்ஜெட்ல தீம் என்னன்னு பார்த்தோம். திருக்குறள்ல ஒரு திருக்குறள் சொன்னேன். அந்த திருக்குறள் பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு மன்னன் அவன் எளிய நடையிலையும் அவன் பேசுற வார்த்தையிலையும் வந்து ரொம்ப பண்பாடா இருக்கிறவன் வந்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் அவனை புகழ்வாங்கன்னு சொல்றதுதான் அந்த குறளோட ஒரு இது. அவர் அரசனை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த 7 ட்ரீம் ஒரு தீம் பார்த்தோம். சரிங்களா? அப்புறம் வந்து 2 ஸ்கீம் பார்த்துருக்கோம். நிதி ஆயோகோட ரிப்போர்ட் ஒண்ணு, தாய்மானவர் ஸ்கீமு, அப்புறம் கலைஞரின் கனவு இல்லம். இது ரெண்டுத்தையும் குழப்பிக்காதீங்க. சரிங்களா? தாய்மானவர் ஸ்கீம் வேற, இது வறுமை ஒழிப்பு திட்டம். அதாவது வறுமை ஒழிப்பு திட்டம்னா அந்த ஏழை குடும்பங்களை கண்டறிஞ்சு அவங்களுக்கான எப்படி டெவலப் பண்ணலாம், அவங்கள மேலே எப்படி கொண்டு வரலாம்ன்றதுக்கான ஒரு இதுதான் திட்டம். இது கலைஞரின் கனவு இல்ல திட்டம் 2030க்குள்ள. இதுவும் கொஸ்டின் ஏரியா. எந்த வருஷத்துக்குள்ள? 2030க்குள்ள. இதெல்லாம் தான் நீங்க படிச்சு வச்சுக்கீங்க. அப்புறம் ஒரு வீட்டோட மதிப்பு கூட கேட்பாங்க. 3.5 லட்சம் ஒரு வீட்டோட மதிப்பு. சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி படிங்க. ஓகேவா? உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா? எக்ஸாம் ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருந்தா கேட்க. டீலிமிட்டேஷன் கமிஷன் பாஸ்ட் டீலிமிட்டேஷன் கமிஷன் இந்த தொகுதியை வந்து மறு ஆய்வு செய்யறது பார்த்தீங்கன்னா 2026க்குள்ள பண்ணி ஆகணும். சரியா? ஸோ அது இப்போ எப்படி இருந்தாலும் கொண்டு வந்துருவாங்க. கமிஷன் போடுவாங்க ஃபர்ஸ்ட். கமிஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து செட் பண்ணுவாங்க 2026க்குள்ள. ஆர்டிகல் 82 படி. இப்போ நிறைய இது போயிட்டு இருக்கு. ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஏன் இது இம்பார்ட்டன்ட்னா அனைத்து கட்சி கூட்டம் நேற்று நடந்துச்சு. ஸோ அப்போ வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுற அளவுக்கு ஒரு விஷயம் இதுன்னா அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. கண்டிப்பா ஆர்டிகல் 82 பேஸ் பண்ணி கொஸ்டின் வரலாம். இல்லைன்னா இதுக்கு முன்னாடி போட்ட டீலிமிட்டேஷன் கமிஷன் எந்தெந்த வருஷம்ன்றத கொஸ்டின் கேட்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா வந்து கடைசியா போட்ட டீலிமிட்டேஷன் கமிஷன் இந்த 2026க்குள்ளன்னு சொல்லியிருக்கு. அது எந்த சட்ட திருத்தம்னு கேட்கலாம். 84th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அது 84th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 2026க்குள்ள இது பண்ணிருப்பாங்க. அப்போ இந்த ஏரியா ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஏரியாவா இருக்க போகுது. டீலிமிட்டேஷன் கமிஷன் பேஸ் பண்ணி கன்ஃபார்ம் 100%. உங்களோட கருத்து என்ன? டீலிமிட்டேஷன் கமிஷன் கொண்டு வந்தா பாப்புலேஷன் பேஸ் பண்ணி பிரிச்சா ஓகேவா, இல்லைன்னா பாப்புலேஷன் பேஸ் பண்ணி பிரிக்க கூடாதா? இது மக்கள் பிரச்சனையா? முதல்ல அதை சொல்லுங்க. இது மக்கள் பிரச்சனையா இல்லைன்னா வந்து இது அரசாங்கத்தோட பிரச்சனை? இது நம்மளோட பிரச்சனை இல்ல அரசாங்கத்தோட பிரச்சனை? இது வந்து ஆக்சுவலி மக்களோட பிரச்சனை தான் இது. சரிங்களா? இது வந்து முழுக்க முழுக்க மக்களோட பிரச்சனை தான். நம்மளோட ரெப்ரஸன்டேட்டிவ் நம்ம தான் அனுப்புறோம். பட் இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் மேபி பாப்புலேஷன் பேஸ் பண்ணி வந்தா கண்டிப்பா குறையறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். அப்போ குறைஞ்சது அப்படின்னா இது ஒரு மக்களோட பிரச்சனையா தான் பார்க்கப்படுது. என்னோட 8 ரெப்ரஸன்டேட்டிவ் அங்க போக மாட்டான் இல்லையா? நான் இப்ப நான் வந்து 39 பேர் இருக்காங்க. ரைட்டா? ஸோ 234 இருக்கு அப்படின்னா நான் அங்க அனுப்புற ரெப்ரஸன்டேஷன் வந்து எனக்கு குறையும் போது இப்ப என்னோட பிரச்சனையா தான் இது பார்க்கப்படுது. இது வந்து இதுவும் ஒரு முக்கியமான மக்களோட பிரச்சனையா தான் இது பார்க்கப்படுது. நாளைக்கு என்னோட ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து அங்க கம்மியாகும் போது மற்ற ஸ்டேட்ல எல்லாம் அதிகமாகும் போது ஒரு பில் நார்த் இந்தியாவுக்கு சாதகமான பில் ஈஸியா வந்து உள்ள வந்துடலாம் இல்லையா? ஸோ அந்த பில் வந்து நம்மளுக்கு இந்த செட்டே ஆகாதுன்னு வச்சுக்கோம். ஆனா நம்மளுக்கு இருக்கிற ரெப்ரஸன்டேட்டிவ் கம்மியாயிடும். கம்மியான பட்சத்துல எது அதிகமா இருக்கோ அவங்களுக்கு இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகும். அப்படி இருக்கும் பட்சத்துல அது தப்பா போய் முடியறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ அதனால டீலிமிட்டேஷன் கமிஷன் இது வரைக்கும் பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் பிரிச்சிருக்காங்க. இந்த வாட்டி இது எப்படி நடைமுறை கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. கமிஷன் போட்டு அதுக்கான ரெக்கமெண்டேஷன் எல்லாம் பார்த்துட்டு தான் இது பண்ணுவாங்க. சரி, ஓகே.
ஸோ வாட் எவர் வரக்கூடிய கிளாஸஸ்ல பார்ப்போம். இது வரைக்கும் என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் போச்சு எல்லாத்தையும் டீட்டெயில்டா படிங்க. சாட்டர்டே சண்டே மொத்தமா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டான வைவா இருக்கும். சரியா? அந்த நம்ம என்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுமோ அன்னையில இருந்து இது வரைக்கும் என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் பார்த்தோமோ அதுல இருந்து வைவா கேட்பேன். எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்துருக்கு. சாட்டர்டே இல்லை சண்டே இருக்கும். அதை நான் அனௌன்ஸ் பண்றேன் என்னைக்குன்னு சொல்லி. சரியா? ஸோ தேங்க்யூ ஆல். கிளாஸ் என் பண்ணிக்கலாம். நாளைக்கு கிளாஸ்ல பார்ப்போம்.